அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடலூர் வெள்ளி கடற்கரையில் ஆக்ரோஷமாக கடலானது காணப்படுகிறது. மணல் பகுதியையும் தாண்டி கடல் அலைகள் பாய்ந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். பல அடி உயரத்திற்கு அலைகள் சீறி எழும்புவதால் கரையோரம் வசிக்கக்கூடிய மக்கள் அச்சத்தில் இருக்கின்றனர். எச்சரிக்கையையும் மீறி கடல் அலைகளுக்கு அருகே சென்று செல்ஃபி எடுக்கக்கூடிய மக்களையும் அங்கே களத்தில் காண முடிகிறது. பெஞ்சல் புயல் காரணமாக கடும் சீற்றத்துடன் கடல் அலைகள் பாயக்கூடிய அந்த காட்சிகளை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாரிவள்ளல் களத்தில் இருக்கீங்க. அங்கு என்னென்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு? கள தகவல்கள் என்ன? இந்த பெஞ்சல் புயல் காரணமாக கடலூரில் பார்த்தீங்கன்னா வெள்ளி கடற்கரை ஆக்ரோஷமான ஒரு நிலையை தான் நம்ம இப்போ பார்க்க முடியுது. கடல் அலையின் உயரத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேல் இந்த உயரமானது எழும்பக்கூடிய காட்சியை நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நமக்கு இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த கடல் அலையின் சீற்றத்தை உணராமல் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கூட்டமாக செல்ஃபி எடுப்பது, மழையில் அந்த கடல் அலையில் காலை வைத்து நனைந்து விளையாடுவது உள்ளிட்ட பகுதி இதில் தான் இப்போ ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா கடலூர் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே புயல் அதிகமாக கரையை கடக்கும்னு சொல்லிட்டு துறைமுகத்தில் 7ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ள நிலையில் கடல் காற்று கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் கடல் காற்று வீசும் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் காவல்துறை பாதுகாப்பு பணியை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தடுப்புகளை அமைத்து பொதுமக்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று எச்சரிக்கை பலகை வைத்திருந்தாலும் அந்த எச்சரிக்கையை மீறி பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் இங்கே இப்போ கடற்கரையில் அதிக அளவில் குவிஞ்சிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற செல்போன் மூலிமா அந்த கடல் அலையை எடுப்பதும் செல்ஃபி எடுப்பதுமாக அவர்கள் இருக்கிறாங்க. இது ஆபத்தை உணராத இவர்கள் வருவது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொதுமக்கள் அச்சத்தையே ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இந்த மணல் பரப்பு மற்றும் இந்த பகுதியில் கடல் நீர் உட்புகும் போது அங்கு வைக்கப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்களும் அந்த கடல் நீரால் சூழப்பட்டுள்ள ஒரு காட்சி நம்மளால பார்க்க முடியுது. கடல் சீற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீனவ கிராம மக்கள்லாம் பெரும்பாலும் அவர்கள் தங்களது படகுகளை ஓரமாக நிறுத்தி வைத்திருந்தாலும் அவர்கள் இப்போ ஒரு சில மீனவர்கள் மட்டும் இந்த பகுதிக்கு வராங்க. ஏன்னா தங்கள் படகு இந்த அலையை உள்ளே இழுத்து போய்விடுமோ, அதனால் நமக்கு சேதம் ஏற்படும் என்ற காரணத்தினால் மீனவர்கள் அவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்துவதற்கு வந்தாலும் அதை உணராத ஒரு சில பொதுமக்கள் இது பாருங்க, இளைஞர்கள்லாம் இந்த பகுதியில் கூட்டமாக அந்த கடல் அலையின் சீற்றத்தை காண்பதற்காக வந்திருக்காங்க. அது மாவட்ட நிர்வாகம் முன்னோடியாக அந்த பகுதிக்கு காவல்துறையை அனுப்பிச்சு இந்த மாதிரி பொதுமக்கள் உள்ளே வருவதை தடுப்பதற்கு அனைத்து விதமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது இந்த பொதுமக்கள் கோரிக்கையா இருக்கு. சீற்றத்தை உணராத அவர்கள் வருவதை பார்க்கும்போது அந்த சிறுவர்கள் இளைஞர்களும் வர்றதுனால அது அவங்களுக்கு அது தெரிய மாட்டுது. கடல் அலையினுடைய ஆக்ரோஷம் எப்படி இருக்கு, வழக்கத்தை விட அதிகமாக இருப்பதனால அவங்க அதை உணராமல் இங்கே. விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். இன்னையோட கடலில் 10 அடி உயரமாக இருக்குது, 10 மீட்டர் அளவுக்கு உயரமாக இருக்குது. கடல்லாம் முன்னோட ஒரு 100 அடி கிட்ட ஒத்தி வந்துச்சு. அங்கே பாருங்க, பீச்செல்லாம் பாருங்க, அங்கே பாருங்க தண்ணி நிறவுது, அப்படியே கல்லெல்லாம் தோண்டுது. அப்படியே போட்லாம் எங்களுக்கு சேஃப்டிக்காக அங்கே வச்சுட்டோம். அதான்